எனக்கு தீமை வந்தது, வெளிச்சத்தை பார்த்து கொண்டிருந்த எனக்கு இருள் வந்தது என்று சொல்லி இங்க பக்தன் யோபு சொல்லுகிறான். இந்த யோபுவை பத்தி நமக்கு நல்லாவே தெரியும். இந்த யோபு யாரு? ஒரு உண்மையுள்ள ஒரு மனுஷன். யோபு 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. யோபு 1ஆம் அதிகாரம். ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இப்ப இப்படிப்பட்டதான உண்மையான மனிதன், நல்லா கவனிங்க, இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாய் இந்த இடத்துல வந்திருக்கிறதான நீங்களும் நானும் எந்த அளவுக்கு உண்மையா இருக்கிறோம் அப்படிங்கிறது நம்முடைய ஆண்டவருக்கு தெரியும். அப்ப இந்த மனுஷன் உத்தேசத்திலே மிக உண்மையான ஒரு மனுஷன், உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாய் இருந்தான் என்று சொல்லி அவனை குறித்து இங்க சொல்லப்பட்டது. இப்ப இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தன்னுடைய குடும்பத்துல எந்த விதமான பாவங்களும் செய்துவிடக்கூடாது என்று சொல்லி தன்னுடைய 7 மகன்கள், எத்தனை மகன்? 7 மகன், 3 மகள்கள். எத்தனை மகன்? மொத்தம் எத்தனை பேரு? 10 பேரு. மொத்தம் எத்தனை பேரு? 10 பேர். 7 மகன்கள். நல்லா கவனிங்க, இது இன்றைக்கு கர்த்தர் எனக்கு 2:30 மணிக்கு கொடுத்த வார்த்தை. இப்ப நிறைய பேர் பாடுகளால வந்திருக்கிறீங்க, ரொம்ப பிரச்சனைகளால வந்திருக்கிறீங்க. அந்த பிரச்சனைக்கு என்ன வழிங்கிறது தெரியாம வந்திருக்கிறீங்க. அந்த பிரச்சனைக்கு வழியே இன்னைக்கு ஆண்டவர் 7 காரியங்களை உங்ககிட்ட சொல்ல போறார். அல்லேலூயா. அதுக்குதான் சபைக்கு வரணுங்கிறது. நம்ம வீட்டிலேயே நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா அதுக்கு வழி தெரியாது. நாம குழம்பி போயிட்டு என்ன நடக்குதுன்னு தெரியாத அப்படி இருப்போம். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நம்ம சபைக்கு வரும்போது அந்த 7 காரியங்களை எப்படி நாம சகித்து கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு வழியை தேவன் கற்றுக் கொடுப்பார். அப்ப கவனிங்க, இந்த யோபு மிக உண்மையான ஒரு மனுஷன். தன்னுடைய குடும்பத்துல யாரும் தவறு செய்துவிடக் கூடாது என்பதிலே மிக கவனமா இருந்து ஒவ்வொரு நாளும் 7 நாளும் 7 வீட்டிலேயே உபவாசம் இருந்து உபவாசத்தை முடித்து 10 பேர் உட்கார்ந்து சாப்பிடுவாங்க. யோபுனுடைய மனைவி கிட்டத்தட்ட 12 பேர் உட்கார்ந்து என்ன செய்வாங்க? சாப்பிடுவார்கள். அங்க இருக்கிற வேலைக்காரர்கள் எல்லாமே சாப்பிடுவாங்க. அப்படி இருக்கும்போது அந்த உபவாச நாள்ல எல்லாம் அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது தேவபுத்தர்களும் அங்க வராங்க. தேவபுத்தர்கள் வரும்போது சாத்தானும் அங்க வருகிறான். யாரு வரா? சாத்தானா பிசாசு. அவன் தான் யார் அப்படின்னா நம்முடைய குடும்பத்தை கெடுக்கிறவன், கணவன் மனைவிக்கு பிரச்சனை உண்டாக்குகிறவன், பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் பிரச்சனை உண்டாக்குகிறவன், மாமியாவுக்கும் மருமகளுக்கும் பிரச்சனை உண்டாக்குகிறவன். யாரு? உங்க மருமக உனக்கு பிரச்சனை உண்டாக்கல, உங்க மாமியா உனக்கு பிரச்சனை உண்டாக்குறத அதை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். அவங்களுக்குள்ள பிசாசு இருக்கிறபடினாலே, பிசாசு அவங்களுக்குள்ள நுழைகிறதுக்கு அவங்க இடம் கொடுக்கிறபடினாலே அவன் உள்ள நுழைஞ்சு பிரச்சனை உண்டு பண்றான். அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்ப இங்க தேவ புத்திரர்கள் இருக்கிறாங்க, வந்து நிக்கிறான். வாசிங்க 6வது வசனத்தை வாசிங்க. யோபு 1:6. ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியிலே வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவில் வந்து நின்றான். பாத்தீங்களா? சாத்தான் என்பதுதான் பிசாசுன்னு நம்ம சொல்றோம். அவன் தான். இவன் யார் அப்படின்னா, இந்த பிசாசானவன் தேவனாலே மிக உயர்வான ஒரு ஸ்தானத்திலே வைக்கப்பட்டவன். தேவனுக்கு அடுத்த ஸ்தானம். யாருக்கு அடுத்த ஸ்தானம்? மிக அழகா இருப்பான். அவனுக்கு நிறைய வல்லமைகளை கர்த்தர் கொடுத்திருந்தாரு. அதுதான் இன்னைக்கு நிறைய ஜனங்கள் அவன் வல்லமை அதை செய்யறான் இதை செய்யறான்ட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. அவன் வல்லமையெல்லாம் ஒண்ணும் இல்லாத போயிடுச்சு. அப்ப அப்படிப்பட்டவன் தான் அந்த பிசாசானவன். அவன் என்னைக்கு தேவனுக்கு மேலாக ஒரு சிங்காசனத்தை அமைச்சு அவருக்கு மேல நான் பெரியவனா இருக்கணும்னு காட்ட நினைச்சானோ அப்பவே அவனை வானத்திலிருந்து கீழே தள்ளிட்டாரு. என்னைக்கு அவன் கீழே வந்து விழுந்தானோ அன்னையிலிருந்து குடும்பங்களிலே பிரச்சனைகளை உண்டாக்கி கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. நம்ம நினைச்சு கூட பார்க்க மாட்டோம், பல பிரச்சனை வரும். யோசிக்க கூட மாட்டோம், இது நடக்குமான்னு யோசிக்க மாட்டோம், பிரச்சனை வந்துடும். இது அவன் பண்ற வேலை. அல்லேலூயா. இது யாருக்கு அப்படின்னா உண்மையும் உத்தமமா இருக்கிறவங்களுக்கு பண்ணுகிறான். நல்லா கவனிக்கணும். இங்க உண்மையும் உத்தமமான மனுஷனை பத்தி தான் இப்ப பேசிட்டு இருக்கேன். அப்ப அவன் வந்து நின்ன உடனே அங்க ஆண்டவர் கேட்கிறாரு, ஏசப்பா கேட்கிறாரு, கர்த்தர் கேட்கிறாரு. 7வது வசனம்.
கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதிலே சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? பூமி எல்லா இடத்துலயும் நான் சுத்தி பார்த்தேன், இந்த குடும்பத்துலதான் பிரச்சனை இல்லாத இருக்குது, அதனால இந்த குடும்பத்துக்குள்ள வந்து பிரச்சனை உண்டாக்க வந்திருக்காங்கிறான். புரிஞ்சுங்க, பூமி எல்லாத்திலும் சுற்றி திரிந்து. அதை வாசிமா திரும்ப, தேவதாஸ் வாசி. கர்த்தர் சாத்தானை நோக்கி, சாத்தானை கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி. அப்படின்னா என்ன அர்த்தம்? உலாவினா என்ன அர்த்தம்? அலைந்து திரிந்து வருகிறேன் என்றான். அதுக்கு கர்த்தர் என்ன சொல்றாரு பாருங்க. கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகி யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ? ஆண்டவர் சொல்றாரு பாருங்க அவனை குறிச்சு, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாகிய அவனை போல பூமியில ஒருவனும் இல்லை என்றார். பாத்தீங்களா? அவனை போல உண்மையுள்ளவன் இந்த பூமியில யாருமே இல்ல, அவனை கெடுக்க நீ ஏன்டா வந்தான்னு கேட்கிறார். அப்ப இவன் தந்திரமா சொல்றான். நல்லா கவனிங்க கொஞ்சம். அப்ப பிரச்சனை வருது, பாடு வருதுங்கிறதால ஆண்டவர் நம்மள அப்படியே பிரச்சனையில விட்டுருவாருங்கிறதுன்ற மாதிரி நீங்க நினைக்க வேண்டாம். அங்கதான் ஒரு சில காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுப்பார். இங்க என்ன கற்றுக் கொடுத்தார் அப்படின்னா, இப்ப இவன் சொல்றான், என்ன சொல்றான் பாருங்க. இவன் நல்லவன்னு ஆண்டவர் சொல்றாரு. அதுக்கு பிசாசு என்ன சொல்லுது பாருங்க. 9வது வசனம் 10வது 11 வசனங்களை வாசிங்க. அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாக தேவனுக்கு பயந்து நடக்கிறான். விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான். நீர் அவனையும், நல்லா கவனிங்க, நீ அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுத்தி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கையில் கிரியைகளை ஆசீர்வதித்து அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிட்டு. நல்லா கவனிங்க, என்ன சொல்றான் பிசாசு? நீ அவனை பாதுகாக்கிற. இன்னைக்கு கர்த்தர் தான் உங்களை என்னையும் பாதுகாத்துட்டு இருக்காரு. இல்லைன்னா பிசாசு எப்பவே நம்மளை ஒழுங்கி இருப்பான், நம்மளை தள்ளி இருப்பான், நம்மளை அழிச்சிருப்பான். அப்ப நீ பாதுகாக்கிற. அதுவும் எப்படி பாதுகாக்கிறியா? அவனையும் அவன் வீட்டை சுற்றி நீ என்ன செஞ்சிருக்க? அவனுக்கு உண்டான, அதான் வீட்டை சுற்றி அவனுக்கு உண்டான எல்லா வசதிகளையும், வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் என்ன செஞ்சிருக்க? சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? நீ வேலி அடைச்சு வச்சிருக்க, அதனால நான் உள்ளேயே போக முடியல, அவனை கெடுக்க முடியல. அதனால அவன் உத்தமனா இருக்கிறான், அதனால அவன் வசதியா இருக்கிறான், அவன் சம்பத்து தேசத்துல பெரிய ஒரு பணக்காரனா இருக்கிறான். இப்ப இதெல்லாம் நீ உன் கையை நீட்டி தொட்டு அதெல்லாம் நீ எடுத்துக்கிட்டீனா அவன் உன்னை தூசிப்பான். எப்படி சொல்றான் பாருங்க. அல்லேலூயா. ஆனா ஆண்டவருக்கு தெரியும், இன்றைக்கு இங்க உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்தை அவர் அறிகிற ஆண்டவர். உடனே ஆண்டவர் வந்து சரின்னு சொல்லில, அவன் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கும் போது அவன் எந்த நிலையிலும் அவன் என்னை மறுதலிக்க மாட்டான் என்பதை கர்த்தர் உணர்ந்தார். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள நான் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். எவ்வளவு பாடுகள் நமக்கு வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும், உபத்திரவங்க வந்தாலும், அவரை நாம் மறுதலிக்காம அவரை நாம் பிடித்துக் கொள்வோம் என்று சொன்னால், இது அவன் நம்மளை விட்டு ஓடியே போயிடுவான். அவன் என்ன செய்வான் பாருங்க. உடனே ஆண்டவர் சொன்னார், சரி நான் அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிப்பா தேவதாஸ். ஆனாலும் உடைய கைகளை நீட்டி அவனுக்கு உண்டானவைகள் எல்லாம் தொடுவீரானால், அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு விரோதமா எதிரே தூஷிப்பானோ யார் பாரும் என்றான். பாத்தீங்களா? நீ வந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டா உடனே அவன் திட்டுவான் பாரு அப்படிங்கிறான். யாரு? பிசாசு. கவனிக்கிறீங்களா? பிசாசு சொல்றான், நீ அது எல்லாத்தையும் கொடுத்ததால, ஆசீர்வாதமா வச்சிருக்கிறதால ஒன்னு ஆண்டவருங்கிறாங்க. நீ எடுத்துரு, ஏன்னா நான் எடுக்க முடியாது, நீ தான் எடுக்கணும். நீ எடுத்துரு, எடுத்துட்ட பிறகு அவன் ஒன்ன நம்புறானா பாரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட சொல்றாரு. உடனே ஆண்டவர் கையை நீட்டி எல்லாத்தையும் எடுத்துக்கிறார். அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிங்க. கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டான எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு போனான். பாத்தீங்களா? எல்லாத்தையும் உன் கையிலே நான் கொடுக்குறேன். ஆண்டவர் என்ன சொல்றாரு கவனிங்க கொஞ்சம்.
எல்லாத்தையும் நான் என்ன செய்றேன், நீ என்ன செய்யணுமோ செஞ்சுக்க. ஆனா ஒண்ணு, அவன் உயிருக்கு மட்டும் சேதம் வரக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? ஏன்னா நான் யார் என்பதை அவனை கொண்டுதான் இந்த ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் பாடு வருதுன்னா, ஆண்டவர் யார் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்வதற்காக கர்த்தர் உங்களுக்கு அந்த பாடை அனுமதிக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை சோதனம் பண்ணுவோமா? அதனால பாடு நம்மளை அழிப்பதற்கு அல்ல. ஆண்டவர் விட்டுற மாட்டார். அதான் சொல்றார், அந்த வசனத்தை திரும்ப வாசிப்பா. கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவை எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு போனான் என்று சொல்லி இங்க நம்ம வாசிக்கிறோம். அதன் பிறகு இங்க என்ன நடக்குது அப்படின்னா, அவன் அதன் பிறகு யோபுவுக்கு என்னென்னமோ செய்து பார்ப்பான். யோபு அதை குறிச்சு அசையவே மாட்டான். அவனை விட்டு அவன் ஓடியே போயிடுவான். அல்லேலூயா. அப்ப இப்படிப்பட்ட ஒரு தேவ மனுஷனுக்கு என்ன வந்தது தெரியுங்களா? அந்த ஒரே நாள்ல அவனுக்கு இருந்ததான ஆடு மாடு ஒட்டகங்கள் வேலையாட்கள் எல்லாம் மாண்டு போனது. வீடெல்லாம் இடிஞ்சு விழுந்து போச்சு. பிள்ளைகள் 10 செத்து போச்சு. கவனிங்க, எல்லாமே என்ன செஞ்சு? ஒரு 14வது வசனத்திலிருந்து வாசிங்க. அவன் கையில கொடுத்த உடனே அவன் எப்படி அழிக்கிறான் பாருங்க. ஒரு ஆள் அவனிடத்தில் வந்து எருதுகள் உழுகிற போது கழுதைகள் பக்கத்திலே மேய்ந்து கொண்டிருக்கையில் சபையர் அவர்களின் மேல் விழுந்து அவைகளை சாய்த்து கொண்டு போனார்கள். வேலையாட்களை பட்டை கருக்கினால் வெட்டி போட்டார்கள். நான் ஒருவர் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். இதே மாதிரி எல்லாமே அழிஞ்சு போயிடும். இதே மாதிரி என்ன செய்யும்? ஆடு மாடு ஒட்டகங்கள் எல்லாம் அழிஞ்சிடும். ஒருத்தனை அனுப்பி அவன் பிசாசு நீ போய் சொல்லுமா. ஏன்னா இது கேள்விப்படப்பட இந்த செய்தியை கேட்க அவன் என்ன செஞ்சான்? செத்து போயிடுவாங்கிறதுக்காக. ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ அவனை அழிக்க கூடாது, அவன் மேல கைப்படக்கூடாது, அவனே செத்து போட்டோம். இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள் நம்மளே ஏதாவது பண்ணிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக பிசாசு அனுமதிப்பான். ஆனா நம்ம அதுல ஸ்ட்ராங்கா இருந்துட்டோம்னா கர்த்தர் முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமை ஆசீர்வாதமாய் வைத்திருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இததான் நைட்டு 2:30 மணிக்கு என் கூட பேசினார். 2:30 மணி நான் எந்திரிக்கும் போது கரெக்டா 2:35 எந்திரிச்சு உக்காந்த இந்த வசனங்களை கொடுத்து, அதுக்கு சில வசனங்களை கொடுத்து, அதன் பிறகு நானு 3:30-4 மணி ஆச்சு. 4 மணிக்கு மேல படுக்கலான்னு படுத்த மாதிரி இருந்துச்சு. 4:30 மணிக்கு தூக்கம் வந்துச்சு. 5 மணிக்கு நம்ம கான்பரன்ஸ் கால் வந்துச்சு, எந்திரிச்சாச்சு. அல்லேலூயா. அதன் பிறகு படுக்க முடியல. அப்புறம் 6 மணிக்கு மேல ஒரு 1 மணி நேரம் படுத்திருப்பேன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். அப்ப ஆண்டவர் இன்றைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிற அநேகர் இப்படிப்பட்டதான பிரச்சனைகளோடும் பாடுகளோடும் வந்திருக்கிறார்கள். அதை நினைத்து அவர்கள் சோர்ந்து போகக்கூடாது. நான் கொடுக்கிற வார்த்தை அவர்களுக்கு சொல்லு என்று அனுப்பியிருக்கிறார். அல்லேலூயா. இல்லைன்னா 2:30 மணிக்கு நான் எழுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. 2:30 மணிக்கு எப்படியாப்பட்ட தூக்க நேரம். அல்லேலூயா. அந்த நேரம். அல்லேலூயா. அப்ப கவனிங்க, இதெல்லாம் நடக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வருகிறது. அதன் பிறகு எல்லாத்தையும் அழிச்சிட்டு கடைசியில் அவனுடைய மனைவியை மட்டும் வச்சிருக்கிறான். 2ஆம் அதிகாரம் 9வது வசனம் இதெல்லாம் பார்க்கும்போது அவன் மனைவி வந்து, நீ உன் தேவனை தூசித்து உன் ஜீவனை விடு, ஏன்னா அவன் உன்னை தூசிப்பான் பாரு அப்படின்னு சொல்லிதான் யாரு சொன்னது? பிசாசு. அப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு யாரை இப்ப தூண்டி விடுறான்? உன் மனைவி. அவன் மனைவி கிட்ட சொல்லி நீ போய் சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே அவ வந்து சொல்றா, இவன் சொல்றான், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், நன்மை பெற்ற நாம் தீமை பெற வேண்டாமோ? அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் அப்படின்னு சொல்லி யோபு தன் உதடுகளினாலே என்ன செய்யவில்லை? பாவம் செய்யவில்லை. அல்லேலூயா. அப்ப எவ்வளவு பாடுகள் பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம தேவனை மாத்திரம் மறுதலிக்க கூடாது. தேவனை மாத்திரம் என்ன செய்யக்கூடாது? ஏன் எனக்கு ஆண்டவர் இப்படி செஞ்சாரு, அவரெல்லாம் ஆண்டவரா அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா நம்ம அவரை தூஷிச்ச மாதிரி ஆயிடும். பிசாசு நம்மளுகிட்ட ஜெயிச்சிருவான். அல்லேலூயா. அவன் தோற்று போக வேண்டும் என்று சொன்னால் நாம் விட்டு கொடுக்க கூடாது. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை நாம் மேன்மைப்படுத்தி ஆக வேண்டும். அதன் பிறகு நடந்தது என்ன? யோபுக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தது, போராட்டங்கள் வந்தது. அப்பதான் அந்த வசனத்தை சொல்றான். நான் என்ன பார்த்தேன்? 30ஆம் வசனத்துக்கு வந்துருங்க. இப்ப 30ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துக்கு வந்துருங்க. அப்பதான் அவன் சொல்றான், என்ன சொல்றான்? நன்மைக்கு காத்திருந்தேன், எனக்கு தீமை வந்தது. வெளிச்சம் வர பார்த்து கொண்டிருந்தேன், எனக்கு இருள் வந்தது. பாத்தீங்களா? இருள் யாருங்க?
வெளிச்சம் யாரு? தேவன் எனக்கு நன்மை செய்து கொண்டிருந்தார். தேவன் தான் வந்து எனக்கு நன்மை செய்வார்னு பார்த்தா தேவன் யாரு கையில ஒப்பு கொடுத்துட்டாரு? யாரு கையில? பிசாசு இருளே. அப்ப அவன் நினைச்சது நடக்கல. ஆனாலும் அவன் என்ன செய்யல? ஆண்டவரை மறுதலிக்கவில்லை. அவன் சொல்றான், என்னுடைய அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்ணே அவரை காணும். அல்லேலூயா. அந்த நாட்களில் அவர் பூமியில வந்து என்ன செய்வாரு? நிற்பாரு. அன்னைக்கு என்னை ஆசீர்வதித்து உயர்த்துவார் என்கிற அந்த நம்பிக்கை அந்த யோபுவுக்கு இருந்தது. இவ்வளவு பிரச்சனைகள், எல்லா ஆடு மாடு போச்சு, ஒட்டகங்கள் போச்சு, எல்லாம் வேலைக்காரர்கள் போனாங்க, பிள்ளைகள் 10 செத்து போச்சு, எல்லாமே போன பிறகு கூட அவன் ஆண்டவரை ஒரு வார்த்தை கூட, நீங்க 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தையும் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தையும் வாசிச்சு பாருங்க. பாத்தீங்களா? போல பேசுகிறாய், நன்மை தேவனுக்கு நன்மை பெற்ற நாம் தீமை பெற வேண்டாமோ என்று இவைகள் எல்லாவற்றிலும் யோபு என்ன செய்யவில்லை? தன் உதடுகளினால் கூட பாவம் செய்யவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. தன் உதடுகளினால் எப்பா என்னப்பா நான் இங்க சொல்றேன்ப்பா, 1ஆம் அதிகாரம் கடைசி வசனம், 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். சரி, பாவம் செய்யவில்லை என்று சொல்லிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்புறம் என்ன நடந்தது? அதன் பிறகு கர்த்தரை அவன் சார்ந்திருந்தபடினாலே 42ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல அவன் சிறை இருப்பை, அவன் பிரச்சனையை கர்த்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா. 42:10 வாசிங்க பார்ப்போம். அப்ப நம்ம இந்த உபத்திரவ நேரத்துல மற்றவர்களுக்காகவும் ஜெபிக்கணும், நமக்காகவும் ஜெபிக்கணும். இந்த யோபு என்ன செஞ்சானா, அவனுடைய சிநேகிதர்களுக்காக ஜெபித்தான். ஏன்னா அவனோட ஆண்டவர் அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டார் அவனுக்கு பேசினதுக்காக. ஆனா இவன் அவர்களுக்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். அல்லேலூயா. அதன் பிறகு நடந்தது என்ன தெரியுமா? முன்னாடி எதையெல்லாம் இழந்தானோ அதை எல்லாவற்றையும் கர்த்தர் இரட்டத்தனையாய் கொடுத்தார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அப்ப பாடுகள் எதற்கு என்று சொன்னால், தேவன் யார் என்பதை நம் மூலம் ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கர்த்தர் அனுமதிக்கிறதான ஒரு காரியம். அதனால பாடு வருதுன்னு நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. பிரச்சனை வருதுன்னு நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. நம்ம நம்பி வந்த கணவன் அதை செஞ்சுட்டாருன்னு சோர்ந்து போயிடக்கூடாது. மனைவி அப்படி செஞ்சுட்டாங்கன்னு சோர்ந்து போகக்கூடாது. பிள்ளைகள் நம்மளை விட்டு போயிட்ட சோர்ந்து போகக்கூடாது. ஆண்டவருக்குள்ள நீங்க நிலையா இருங்க, உறுதியா இருங்க, ஆண்டவரை பிடித்துக் கொள்ளுங்கள், எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. அப்புறம் என்ன நடந்துச்சு தெரியுமா? இவ்வளவு சரீரம் பலவீனப்பட்டிருக்கும் போது அவன் சொந்த பந்தம் வரல. எப்ப வராங்க தெரியுமா? 11வது வசனம் வாசிங்க. 11வது வசனத்தையும் 12வது வசனத்தையும். அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன் அறிமுகமான நண்பர்களும் வந்து அவன் வீட்டிலே அப்பம் புசித்து அவனோடு கூட கர்த்தர் அவன் மேல் வரப்பண்ணின தீங்கு நிமித்தம் அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி பாருங்க, அவனுக்கு என்ன செய்றாங்க? தங்க காசுகளை கொடுக்கிறார்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்ப கவனிங்க. அப்ப நம்ம அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனை பெருகும். அவர்கள் செலுத்துகிற இரத்தபான பலிகளை நான் செலுத்த மாட்டேன், அவர்கள் நாமங்களை என் உதடுகளினாலே நான் என்ன செய்ய மாட்டேன்? அப்ப உச்சரிக்க மாட்டேன். அப்ப இதை செய்யாம இருந்தா நம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இல்லை, இதை செஞ்சோம்னா அவன் பிசாசு ஜெயிச்சிருவான், அவன் பாடுகளையும் உபத்திரவங்களையும் அதிகப்படுத்துவான் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். இதுல 3வது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பண ஆசை இல்லாதவர்களாய் நாம் இருக்க வேண்டும். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ல இருந்து வாசிக்கும் போது வாசிங்க. 1 தீமோத்தேயு. ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளினாலே விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொள்கிறார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இப்படிப்பட்டதான பண ஆசை இல்லாதவர்களா இருந்தா சாத்தானை நீங்களும் நானும் ஜெயிக்க முடியும். பண ஆசை இருந்தா ஜெயிக்க முடியாது. அல்லேலூயா. அப்ப இந்த பாடுகளை சமாளிக்கக்கூடிய வழிகள் புரியுதா? புரியுதா? ரெண்டையும் சொல்றேன். பாடு ஏன் வருது?
அந்த பாட்டை சமாளிக்கணும்னா இப்படிப்பட்ட ஆசை இல்லாதவர்களாய், துன்மார்க்கமான வழியில நடவாதவர்களாய் இருக்க வேண்டும். அந்நிய தேவர்களை பின்பற்றுகிறவர்களாய் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா பாடுகள் நம்மளை ஜெயிக்கும். அப்படி இல்லாம இருந்தோம்னா நாம் பாடுகளை ஜெயிக்கலாம். அல்லேலூயா. இது 2 பாயிண்ட் நம்ம பார்த்தோம். 3வது பாயிண்ட் என்னன்னா, தேவனுக்கும் பிசாசுக்கும் இடையே நமக்கு போராட்டங்கள் உண்டு. யார் யாருக்கும் போராட்டம் உண்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? பிசாசு கொண்டு வருகிற போராட்டங்களை தேவனுடைய வசனத்தை கொண்டு நீங்களும் நானும் ஜெயிக்க முடியும். அதுதான் யாரோ சொன்னாங்க, அந்த எபேசியர் பாலா சங்கீதத்துல பேசிச்சு, என்ன ஆயுதங்களை தரித்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி. அந்த வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11, 12 வசனங்களை வாசிக்கும் போது, அது 12 குறிப்பா வாசிங்க. எபேசியர், நல்லா கவனிங்க. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபந்தத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. பாத்தீங்களா, நமக்கு யாரோட போராட்டம் உண்டு? யாரோட போராட்டம்? நான் முன்னவே சொன்ன, மாமனாவுக்கும் மாமியாவுக்கும் பிரச்சனை வருதுன்னா, மாமியாருக்கும் மருமகளுக்கும் பிசாசுக்கு யார் இடம் கொடுக்கிறாங்களோ அவங்களுக்குள்ள நுழைஞ்சு அவன் பிரச்சனையை உண்டாக்குவான். அல்லேலூயா. எத்தனை பேத்துக்கு புரியுது? எத்தனை பேத்துக்கு புரியுது? அந்த 11வது வசனத்தை வாசிங்க. நீங்கள், அவன் தந்திரமானவன். பிசாசு எப்படிப்பட்டவன்? தந்திரமா. அவனுக்கு இடம் கொடுத்துட்டோம்னா பாடுகளை வைத்து நம்மை வீழ்த்தி விடுவான். அவனுடைய தந்திரங்களுக்கு நம்ம இடம் கொடுக்காம இருந்தோம்னா நம்மள அவன் என்ன செய்ய முடியாது? வீழ்த்த முடியாது. இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோம்னா, ஆதாம் ஏவால கர்த்தர் படைச்சார் இல்லையா? ஆதாம படைச்சு ஏவாளுடைய விழாவில இருந்து படைச்சார். இப்ப ஆண்டவர் சொன்னாரு, என்ன சொன்னாரு? இந்த கனியை நீ புசிக்க கூடாதுன்னு சொன்னாரு. ஆனா பிசாசு என்ன சொல்றான்? நீ புசிச்சா தேவனை போல மாறுவீர் என்று சொல்லுகிறான் இல்லையா? அப்படித்தானே சொல்றான். அப்ப என்ன நடக்குது? அவ சரி புசிக்கலான்னு சொல்லி அவ பறிச்சு சாப்பிட்டுட்டு அவ யாருக்கு கொடுக்கிறா? தன்னுடைய கணவனுக்கும் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப பிசாசனுடைய தந்திரங்களிலே வீழ்ந்த முதல் குடும்பமே முதல் ஆதாம் ஏவாள், முதல் மனிதர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நீங்களும் நான் ஏமாத்திரம். அவன் எதையோ காட்டி நம்மளை வீழ்த்த பாப்பான். முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும், நம்முடைய சிந்தையில நம்ம நினைக்கிறத அவன் அறிகிறவன். ஆண்டவருக்கு தெரியும், அடுத்தது யாருக்கு தான் தெரியும்? ஏன்னா அந்த பவர் அவனுக்கு கொடுத்து வச்சிருந்தார். அப்ப அந்த சிந்தையில அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் கொண்டிருப்போம் என்று சொன்னால் அதை வச்சுதான் நம்மளை வீழ்த்துவான் அவன். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஏதாவது நம்ம ஒரு வேலை செய்யறோம்னு வச்சுக்க, ஒரு இடத்துல ஒரு கடையா இருக்கட்டும் அல்லது ஒரு ஆபீஸா இருக்கட்டும், நல்ல வருமானம் உள்ள ஒரு துறையா இருக்குதுன்னு வச்சுங்க. ஒரு இபி ஆபீஸ் எடுத்துக்கோமே. ஒரு இபி ஆபீஸ்ல வேலை செய்யறோம்னு வச்சுங்க. நம்ம தான் எல்லாம் கலெக்ஷன் பண்றோம், எல்லாம் பண்றோம். நிறைய பணம் கட்டுகள் இருக்கிறது இல்லையா? அதுல எல்லாம் சேர்ந்து பண்ணும்போது அந்த பணத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் என்கிற எண்ணத்தை யார் ஏற்படுத்துவான்? பிசாசு ஏற்படுத்துவான். அவன் பேச்சை கேட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நாளைக்கு சிக்கிடுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும், தேவன் பேசுவதற்கும் பிசாசு பேசுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. அது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நிறைய பேர் யாருக்கெல்லாம் தெரியும் தேவன் பேசுறது என்ன, பிசாசு பேசுறது என்னன்னு யாருக்கு தெரியும்? சொல்லுங்க பாப்போம். தீபா சிஸ்டர், தேவன் என்ன பேசுவாரு, பிசாசு என்ன பேசு? சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க. அப்புறம் அடுத்தது வெண்ணிலா சிஸ்டர் சொல்லுவாங்க. சொல்லுங்க, 2 பேரும் சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்க. டைம் இல்லைன்னா 5 நிமிஷம் தான் இருக்கு. யாரு? சரி. வெரி குட். அவங்களுக்கு ஒரு கையை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. அவன் சொல்றது நமக்கு நலமானதை போல சொல்லுவான். ஆனா அது எவ்வளவு பெரிய ஆபத்து என்பது நமக்கு தான் தெரியும் இல்லையா? ஏன்னா நம்ம தேவைகள் என்ன? இப்ப நமக்கு ஒரு 1000 ரூபாய் போது 1000 ரூபாய் வேணுங்கும் போது எங்கெங்கயோ நம்ம கேட்டு பார்ப்போம், கிடைக்காது. அப்ப எங்க கை வச்சிருவோம்? இவன் சொல்லுவான், உன் முன்னாடி இவ்வளவு பணம் இருக்கும் போது நீ எதுக்கு அங்கேயும் இங்கேயும் கேட்கற? எடுத்துக்க, இது உன் கஸ்டடியில தானே இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் என்னச்சுவான்? நமக்கு சொல்லி கொடுப்பான். நம்ம அதை எடுத்துட்டோம்னா பிரச்சனை நமக்கு தான். அல்லேலூயா. அதே சமயத்துல இது நம்முடைய பணம் இல்லை, அது நம்மளுக்கு அந்த பணம்
நம்மள பணம் இல்ல, அதனால அந்த பணத்தை நினைச்சக்கூடாது, எடுக்க கூடாது. அதனால நமக்கு பல பிரச்சனைகள் வந்தாலும் பரவாயில்ல, இல்ல ஃபைன் போட்டு கட்டுற சூழ்நிலைகள் வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி இருந்தோம்னா நாம் பிசாசு ஜெயித்து விடலாம். அல்லேலூயா. அப்ப அவன் நல்லவனை போல அவன் நமக்கு ஆலோசனை சொல்லுவான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு அது உன்னுடையது அல்ல. அது யாருடையது அல்ல? உனக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, உனக்கு சம்பளம் கொடுத்தா அந்த சம்பளத்தை வச்சு நீ செலவு பண்ண. ஒரு 500 ரூபாய் ஃபைன் கட்டுறதை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம். ஆனா திருடிட்டீங்கன்னா உன் வேலை போயிடும் அப்படின்னு யார் சொல்லுவா? ஆண்டவர் சொல்லுவார். அல்லேலூயா. அப்ப இப்படித்தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவர் பேசுகிறதையும் பிசாசு பேசுகிறதையும். அப்ப 2 பேர்த்துக்குமே யுத்தம் உண்டு. அப்ப இங்க நல்ல வசனம் சொல்லுது, அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அப்ப நமக்கு இங்க இருக்கிற மாம்சத்தோட ரத்தத்தோட இல்ல. அப்ப யாரோட போராட்டம்? துறைத்தனங்களோடும் அந்தகார லோகாதிபதிகளோடும் தான் நமக்கு பிரச்சனை உண்டு. அந்த பிரச்சனை நம்ம ஜெயிக்கணும். அல்லேலூயா. ஜெயிச்சிட்டோம்னா பாடு நமக்கு ஒரு பெரிய விஷயம் இல்ல. அந்த பாடின் மூலம் ஒரு சில காரியங்களை நாம் நினைச்சோம் கற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இதுல நிறைய நம்ம எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம். சிம்சோன் நினைச்சான், ஒரே ஒரு பெண்ணு அவனுக்கு இருந்த பலனை அவன் விழுந்ததால வீழ்த்தி விட்டாள் இல்லையா? அப்படி நிறைய சிக்கல்ல மாட்டிக்கொள்கிற அநேகர் உண்டு என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனபடினாலே கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்களும் நானும் இதை ஜெயிக்க வேண்டும். 4வது, நீதிக்கும் அநீதிக்கும் இடையே உள்ள போராட்டங்கள். நீதிக்கும் அநீதிக்கும் இடையே உள்ள போராட்டங்கள். இது எப்படி நான் சொல்லுவேன் அப்படின்னா, அதாவது நம்ம ஒரு கம்பெனியில இருக்கிறோம் அப்படின்னா நம்ம நீதியா செயல்படணும்னு சொல்லி இருப்போம். ஆனா அங்க அநீதி நிறைந்தவர்கள் இருப்பாங்க. நம்ம நேர்மையா வேலை செய்ய விடுவாங்களா? வசனத்தை வாசிங்களா? 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தையும் 17வது வசனத்தையும் வாசிங்க பார்ப்போம். 1 பேதுரு, நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறவர்களானால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்? தீமை செய்து பாடு அனுபவிப்பதை காட்டிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுபவிப்பது மேன்மையா இருக்கும். பாத்தீங்களா? இப்ப வாசிங்க 13வது வசனத்தை வாசிப்பா. தேவதாச வாசி. 1 பேதுரு 3:13. 1 பேதுரு 3:13. நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறவர்களானால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்? அப்ப நல்லதை செஞ்சா ஒருத்தரும் நம்மள என்ன செய்ய முடியாது? அசைக்க முடியாது. பாடு நம்மள என்ன செய்யும்? ஒண்ணும் பண்ண முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா அதே சமயத்துல நம்ம தீமை செய்தா பாடு நம்மை மேற்கொண்டு விடும். 17வது வசனம் என்ன சொல்லுது? தீமை செய்து பாடு அனுபவிப்பது தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுப்புவது மேன்மையா இருக்கு. அப்ப நன்மை செய்து நமக்கு பிரச்சனைகள் வந்தா அது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. ஆனா தீமை செய்து பாடு அனுபவிக்கிறதுல பிரயோஜனம் இல்ல. அது என்னைக்கும் பனிஷ்மெண்ட் தான், தண்டனையை தான் அது கொண்டு வரும் என்று சொல்லி இங்கே தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இன்னொரு வசனத்தை கூட நீங்க வாசிங்க. பிரசங்கி சொல்றாரு 4ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்க பார்ப்போம். பிரசங்கி 4 1ஆம் வசனமும் 2ஆம் வசனமும். இதற்கு பின்பு நான் சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கொடுமைகள் எல்லாம் சிந்தித்து பார்த்தேன். இதோ ஒடுக்கப்பட்டவர்களின் கண்ணீரை கண்டேன். அவர்களை தேற்றுவார் இல்லை. ஒடுக்குகிறவர்கள் பட்சத்தில் பலன் இருந்தது, அப்படி இருந்தும் தேற்றுவார் இல்லை. பாத்தீங்களா? ஒடுக்கப்படுகிறவர்கள் பட்சத்தில் என்ன இருந்துச்சான்? பலன் இருந்தது, ஆனாலும் அவர்களை தேற்றுவதற்கு யாருமே இல்லை. ஆதலால் இன்னும் உயிரோடு இருந்து பிழைக்கிறதை பார்க்கிறோம் முன்னமே காலம் சென்று மரித்தவர்களையே பாக்கியவான்கள் என்றேன் என்று சொல்ற. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பாடுகளை கொஞ்சம் சகிக்க முடியாத, இது எதுக்கு இந்த உலகத்துல நம்ம வாழணும்னு மரிச்சு போகாதங்கிறார். புரியுதா நான் சொல்றது? நம்ம புரியுதமா? மீனா புரியுதா? புரியலையா?
எப்படி உனக்கு புரியும்? 1வது வசனத்தை வாசி. இதற்கு பின்பு சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கொடுமைகளை எல்லாம், அப்படின்னா என்னது? வானத்துக்கு கீழே செய்யப்படுகிற கொடுமைகளை எல்லாம் சிந்தித்து பார்த்து, இதோ ஒடுக்கப்பட்டவர்களின் கண்ணீரை கண்டேன். அப்படின்னா நான் பாதிக்கப்பட்டவர்களுடைய கண்ணீரை கண்டேன், அவர்களை தேற்றுவார் இல்லை. இப்ப நீ அழுதுகிட்டு இருக்கிற உன்னை தேற்றுறதுக்கு யாராவது இருக்காங்களா தேவனை தவிர? இதுதான் புரியலையா? தேற்றுவார் இல்லை. ஒடுக்குகிறவர்கள் பட்சத்தில், அப்படின்னா என்னது? ஒடுக்குகிறவர்கள் பட்சத்தில் பலன் இருந்தது. அப்படின்னா நம்மள அசிங்கப்படுத்துறவங்க, வெட்கப்படுத்துறவங்க, நம்மள கேவலமா பேசுறவங்க மத்தியில் என்ன இருந்துச்சு? பலன் இருந்தது, அவங்க பவர் இருந்தது அவங்க கிட்ட. அப்படி இருந்தும் தேற்றுவார் இல்லை. பாத்தீங்களா? தேற்றுவார் இல்லை. இப்ப 2வது வருஷம் என்ன சொல்றது? ஆதலால் இன்னும் அதனால அவங்க பலன் உள்ளவங்களா இருக்கிறாங்க, நம்மள ஒடுக்குறாங்க, அதனால நம்ம அவனை ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த உலகத்துல வாழ்றதை காட்டிலும் செத்து போயிடலாம். புரியுது நான் சொல்றது? இப்ப புரியுதா இல்லையா? ஏன்னா நம்மை ஒடுக்குகிறவர்கள் பலமுள்ளவர்களா இருக்கிறாங்க. அப்ப அந்த பலமுள்ளவனுக்கு முன்னாடி நாம ஒடுக்கப்பட்டு வெக்கப்பட்டு போகிறத விட முன்னாடி என்ன செய்யலாம்? செத்து போயிடலான்னு நினைக்கிறீங்க இல்லையா? அப்படிதாங்க சொல்றாரு. பிழைக்கிறவர்களை பார்க்கணும் முன்னமே காலம் சென்று மரித்தவர்களையே பாக்கியவான்கள் என்றேன் அப்படின்னு சொல்லி பிரசங்கி சொல்றார். அப்ப நீங்களும் நானும் இந்த காலம் வருவதற்கு முன்பாகவே இதை செய்து கொள்வோம் என்று சொன்னால், இவ்வளவு நாட்கள் கர்த்தருக்குள்ள இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்ல, நரகம்தான். ஆனா அந்த ஒடுக்கப்படுகிறவர்கள் மத்தியில நாம ஒடுக்கப்பட்டாலும் பரவாயில்ல, நம்ம தேவனை நோக்கி பார்ப்போம் என்று சொல்லி இருந்தோம்னா அந்த ஒடுக்கப்படுகிறவர்களும் வெக்கப்பட்டு போவார்கள். ஒரு சாதகமா இருக்கும் போது எவ்வளவு பெரிய பலவானா இருந்தாலும், எவ்வளவு பெரிய பணபலம் உள்ளவனா இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஆள் படை உள்ளவனா இருந்தாலும் உங்களையும் என்னையும் ஒன்று செய்ய முடியாது. ஏன்னா நீங்களும் நானும் ஆராதிக்கிறவர், நீங்களும் நானும் நம்புகிறவர் பெரியவர். அல்லேலூயா. அதனால நீங்களும் நானும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதான் சொல்றாரு இங்க. என்ன சொல்றாரு? நீதிக்கும் அநீதிக்கும் போராட்டம் உண்டு என்று சொல்லி சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். யோவான் என்ன சொல்றாரு? 3ஆம் அதிகாரம் 19வது வசனமும் 20வது வசனமும். யோவான் 3:19-20 வாசிங்க. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தோம், மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவர்களா இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கலாம் இருளை விரும்புகிறதையே. இது புரியுதா இல்லையா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு புரியல இது? அப்ப என்ன சொல்றாரு? ஒளியானது உலகத்திலே வந்திருந்த யாரு? இயேசு கிறிஸ்து உங்களுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ண, பாடுகளை ஜெயிக்கவும் உபத்திரவங்களை மேற்கொள்ளவும் நமக்கு வந்தாரு. வந்திருந்தோம், மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளா இருந்த அவரை நம்பாத நம்ம எதை தேடி போனோம்? இருளையும் திருட்டையும் பொய்யையும் நம்ம தேடி போனதால இருக்கிறபடினால் அவர்கள் ஒளியை பார்க்கலும் இருளை விரும்புகிறது அந்த ஆக்கணை தீர்ப்புக்கு காரணமா இருக்கு. பாத்தீங்களா? புரியுதாமா ஜான்சி? அப்ப ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வந்தாரு, பாடுகளை ஜெயிக்கணும், உபத்திரவங்களை ஜெயிக்கணும் வந்தாரு. அவரை நாம நம்பாத எதை நம்பணும்? இருளை. இருளை நம்பினதால அந்த இருள் நம்ம எங்க கொண்டு போய் விட்டுச்சு? ஆக்கணைக்குள்ள கொண்டு போனது. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுதுன்னு எனக்கு புரியல. எல்லாத்துக்கும் புரியுது தானே? அப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஒளி நம்மை தேடி வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம தேடி போனோம்னா நம்மள பாடுகள் ஒன்றும் செய்ய முடியாது, உபத்திரவங்கள் நம்மள ஒன்றும் என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது என்று சொல்லி யோவான் சொல்லுகிறதை பார்க்கிறோம். 20வது வசனத்தை வாசிமா. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான். பாத்தீங்களா? அப்ப தீமையானதை செய்கிறவன், தேவையில்லாத காரியங்களை செய்கிறவன், தேவனுக்கு பிரியமில்லாத செய்கிறவன் எதை செய்து கொண்டிருக்கிறானா? பொல்லாங்கு செய்கிறான். அப்படின்னா என்னது? அது என்னைக்கானாலும் பாவத்தின் சம்பளம் மரணம். பொல்லாங்கு செய்கிறவன் எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராது இருக்கிறான். இன்னைக்கு தெரியும், இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை விட்டுட்டாரு, நம்ம பாவம் செஞ்சாலும் அது ஒன்றும் பெருசா கண்டுக்கல அப்படின்னு சொல்லி. ஆனா இதனுடைய பிரதிபலன் எப்ப வரும்? அவரோடு கூட வரும். வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுது இல்லையா? 22ஆம் அதிகாரம். அநியாயம் செய்கிறவன் என்ன அநியாயம் செய்ய அஸ்தமா இருக்கிறோம், அஸ்தமா இருக்கட்டும், நீதி செய்யட்டும், பரிசுத்தமா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கட்டும், இதோ சீக்கிரமா வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைகளின்படி நான் அழைக்கும் பலன் என்னோடு கூட
வருகிறது. அதனால இப்ப நமக்கு அது பனிஷ்மெண்ட் கிடைக்கலன்னு நினைக்காத, அது பனிஷ்மெண்டோட வருவார். நிறைய பேர் நம்ம சொல்றோம், அவன் அநியாயம் செய்யறான், அவன் அப்படி வாழ்றான் இப்படி வாழ்றான், நல்லா தானே இருக்கிறான், நாங்க கஷ்டப்படுறோம், உண்மையா இருக்கிறோம், நாங்க இப்படி கிடக்கிறோம் அப்படின்னு நம்ம நிறைய பேர் சொல்லிக்கிறோம். ஆனா அவனுக்கு வரும். ஆனா உங்களை என்னையும் தூக்கிடுவார். அல்லேலூயா. அது ஒரு நாள் வரும். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்களும் நானும் அவரை மாத்திரம் சார்ந்திருந்தா போதும். எத்தனை பேர்த்துக்கு விளங்குது? எத்தனை பேர்த்துக்கு விளங்குது? அப்ப இன்னும் 2 பாயிண்ட் நான் சீக்கிரம் சொல்லி முடிக்க போகிறேன். நிறைய வசனங்கள் இருக்கிறது, இருந்தாலும் வேண்டாம். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தை வாசிங்க பார்ப்போம். 2 கொரிந்தியர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும். பாத்தீங்களா, சகல நமக்கு ஆறுதல், யாரு ஆறுதல் சொல்ல ஆள் இல்லைன்னு பார்த்தோம். அப்ப இவர் யாரா இருக்கிறாரு? எல்லாறுதலுக்கும் காரணரா இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அப்ப பாடுகள் வரும், சொந்த பந்தங்கள் நமக்கு ஆறுதல் கொடுக்க முடியாது. யாரு ஆறுதல் கொடுப்பார்னா யாரு? நம்முடைய பிதா. அந்த வசனத்தை வாசிமா. நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின். அவர் எப்படிப்பட்ட பிதாவா? அவர் எப்படிப்பட்ட பிதாவா? இரக்கங்களின் பிதாவும் சகலவித ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலாலே எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்பா. அப்ப நமக்கு ஆறுதல் இல்லைன்னு நினைக்க வேண்டாம். அவர் நமக்கு ஒவ்வொரு நாளும் ஆறுதலா இருக்கிறார். புரியுதா? எத்தனை பேத்துக்கு புரியுது? எத்தனை பேத்துக்கு புரியுது? ஏன்னா சகல ஆறுதலின் தேவன் அவர். அப்ப உபத்திரவம், அந்த உபத்திரவங்களை சொல்றாரு பாருங்க. உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்கள் நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். அல்லேலூயா. அப்ப ஆறுதல் செய்கிற தேவன் நமக்கு இருக்கும் போது நம்ம தீமையான வழியில போயிட்டு எதையும் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நேர்மையா இருந்தா போதும். அல்லேலூயா. அல்லேலூயா. தீமை என்னைக்கானாலும் நமக்கு எதை கொண்டு வருமா? ஆக்கணை. அல்லேலூயா. அல்லேலூயா. மரணம் எதை கொண்டு வருமா நமக்கு? தீமை ஆக்கணை, மரண ஆக்கணை. என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அடுத்தது 6வது பார்க்கும்போது உத்தமை குணத்தை கட்டி எழுப்பும் பாடுகள். உத்தம குணத்தை கட்டி எழுப்பும். நம்ம உத்தமனா இருக்க பாடுகள் வரும். நம்ம உத்தமனாக வேண்டும் என்பதற்காக. வாசிங்க ரோமர் 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம், மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டு இருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? பாருங்க, அப்ப பாடுகள் இருக்கா, உபத்திரவங்கள் இருக்கிறதா, இது எங்கேயாவது நம்மளை வெட்கப்படுத்தும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். அது வெட்கப்படுத்தாதபடி நம்மை பாதுகாத்துக் கொள்ளும். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ம் 10ம் வாசிங்க பார்ப்போம். 1 பேதுரு 5, 8, 10. தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்சிக்கிற சிங்கம் போல் விழுங்கலாமோ என்று சொல்லி நினைச்சலாம். 10வது வசனத்தை வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள். பாத்தீங்களா? கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்குள் அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொரிந்தன தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி சிறப்படுத்தி. கரங்களை தட்டுங்க பார்ப்போம். எதுக்கு அப்ப பாடு? நம்மை சீர்படுத்த, சிறப்படுத்த, நிலைநிறுத்த, பலப்படுத்த. புரியுதா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு புரியுது? புரியுதுங்கிறவங்களாம் ஒரு அலையில சொல்லுங்க பாப்போம். அப்ப நமக்கு கொஞ்ச காலம் தான் பாடு. எவ்வளவு காலம்? கொஞ்ச காலம். அதனால இந்த கொஞ்ச காலத்துக்குள்ள நம்ம மறிச்சு போயிடலாமான்னு நினைக்காதீங்க.
என்ன செய்து கொள்ளணும்னு நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கு அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு வழியை அவர் காட்ட ஒரு வசனம் சொல்லுகிறது, திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட அவர் விடமாட்டார். அல்லேலூயா. மனுஷனுக்கு வருகிற சோதனை அன்றி வேறொன்றும் உங்களுக்கு வராது, நேரிடாது. ஆனால் இந்த சோதனைகள், உபத்திரவங்கள், பாடுகளை பார்த்து ஏதோ நம்ம குடும்பமா ஏதாவது பண்ணி அதெல்லாம் நினைக்க வேண்டாம். கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். உங்களை படைத்தவர், உங்களை உருவாக்கினவர், உங்களை நடத்துகிறவர் அவர் தான். அவர் உங்க கூட தான் இருக்காரு. அதுவும் அவர் உங்க நிழலா இருக்கிறார். எப்படி இருக்காரா? சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அப்ப என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, என்ன சொல்றாரு? கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு, பரலோக ராஜ்யத்திற்கு அழைத்து போக இருக்கிற சகல கிருபையும் புரிந்த தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, சிறப்படுத்தி, பலப்படுத்தி நிலை நிறுத்துவார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். கடைசியா ஒரு வசனத்தை வாசித்து நம்ம முடிக்கலாம். இவ்வளவு பாடுகளும் உபத்திரவங்களும் நமக்கு வந்து அதுல ஒரு மேன்மை கிடைத்தாலும் இந்த உலகம் நமக்கு சொந்தமில்லை. இந்த உலகம் நமக்கு என்ன இல்ல? சொந்தமில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். நிறைய வசனங்கள் இருக்கிறது, அதெல்லாம் வாசிச்சு அப்படியே நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். பிரியமானவர்கள், அந்நியர்களும் பரதேசிகளுமா இருக்கிற நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி புறஜாதிகள் எதமா வாசிக்கிற 11 மட்டும் வாசிங்க. பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி. அப்ப மாம்ச இச்சை தான் பாடுகளை என்ன செய்யும்? கொண்டு வருகிறது, அது ஜெயிக்க சொல்லுகிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதை விட்டுட்டோம்னா நமக்கு அது ஒன்றும் நம்மளை செய்யாது. அப்படி எபிரேயர் 13:14 வாசிங்க. எபிரேயர் 13:14. இன்னும் 2 வசனத்தை சொல்லிட்டு பாத்தீங்களா? நிலையான நகரம் நமக்கு இங்க இல்ல. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய மாளிகை மாடம் கட்டினாலும் இது நிலையானது அல்ல. கர்த்தர் வரும் வரை நம்ம இருந்துக்கலாம். வந்துட்ட பிறகு நமக்கு அங்க நிலையான இடம் இருக்கிறது. அல்லேலூயா. சரி, ரோமர் 8:18. ரோமர் 8:18. ஆதலால் இக்காலத்து பாடுகள், இன்னைக்கு நீங்க படுகிற பாடுகளும் உபத்திரவங்களும் இனி வரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கதா இருக்கு அல்லவென்று எண்ணுகிறேன். பாத்தீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியா வாசிக்கும் போது 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கும். காணப்பட இப்ப நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகம் அல்ல, காணப்படாதவர்கள் பரலோக ராஜ்யம் நம்ம யாரும் பார்க்கல. அதை நோக்கி இருக்கிற நமக்கு அது சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரம். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்பா. அப்ப கடைசியா இந்த உலகம் நமக்கு சொந்தம் இல்லை, பரலோகம் தான் நமக்கு சொந்தம். அதனால அது சீக்கிரத்திலே நீங்கும் இந்த லேசான உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய மகிமையும் கணத்தை என்ன செய்யுமா? உண்டாக்கும். அல்லேலூயா. அப்ப பாடு எதுக்குன்னா நம்ம கணத்தை, கணம்னா என்னங்க? உயர்வை, மேன்மையை, புரியுதுங்களா? அதை உண்டாக்குறதுக்கு தான் பாடு, உபத்திரவங்கள். அதனால உபத்திரவம் இருக்குத, பாடுகள் இருக்குதுன்னு சொல்லி அவசரப்பட வேண்டாம் பிரியா. அல்லேலூயா. ஆனபடினாலே இந்த 7 காரியங்கள் பாடுகள் வழியா நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய காரியம். 7 காரியம் யாராவது சொல்ல முடியுமா? அதை மட்டும் கேட்காதீங்க. இவ்வளவு நேரம் படிச்சோம், அதெல்லாம் ஓகே, ஆனா அதை மட்டும் என்ன கேட்காதீங்க. முதல் காரியம் என்னன்னா, எல்லாவற்றையும் நாம் கட்டுப்பாடுக்குள்ள கொண்டு வர முடியாது. 2வது, பாவத்தின் கொடுமையினாலே பின்விளைவுகள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். 3வது, தேவனுக்கு பிசாசுக்கும் இடையே நமக்கு போராட்டம் உண்டு. நீதிக்கும் அநீதிக்கும் இடையே உள்ள போராட்டம். அப்புறம் தேவனுடைய நெருக்கத்தையும் ஆறுதலையும் குறித்து நம்ம பார்க்கிறோம். அப்புறம் 6வது என்னது? உத்தம குணத்தை கட்டி எழுப்பும் பாடுகள். கடைசியா, இந்த உலகம் நமக்கு சொந்தமில்லை. அல்லேலூயா. நமக்குன்னு ஒரு உலகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த உலகத்துக்குள்ள பிரவேசிக்க இருக்கிற நீங்களும் நானும் இந்த பாடுகளை ஒரு பெருசா நினைக்க வேண்டாம். இது எல்லாவற்றிற்கும் மேன்மையானது ஒன்று இருக்கிறது. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை கொண்டு
நம்மை ஆசீர்வதிப்பாராக.